2 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லைனாலே எனக்கு கண் சொருகிறோம். ஒரு பெரிய ஆவோடை பாருங்க, எவ்வளோ அடி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி சக்தியை சிறந்த முறையில் வந்து மக்களுக்கு எடுத்துரைத்தவர். மக்களே, குற்றாலத்தில் வந்து ஒரு வழியாக குளிச்சாச்சுங்க. பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது தாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே பயங்கர மழை. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருநெல்வேலி பக்கம், அதாவது தென்காசி லைன் போகிறோங்க. தென்காசியில் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த லைன் போகிறோம். இது வந்து சடனாக பிளான் போட்ட ஒரு பிளான் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கலில் ஒருத்தர் வந்து அந்த லைனில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. சரி, அவர் கூப்பிட்டு கேட்டாப்புல இந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி டக்குன்னு பிளான் பண்ணி வந்ததுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நிறைய இடங்களுக்கு நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரில, நம்ம இன்னும் எதுவும் பிளான் பண்ணல. ஸோ அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் இது இல்லைங்க, அதனால் இந்த மொபைல் வச்சு டார்ச் வச்சு அடித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே பின்னாடி போயிருக்காரு, நீ ஏற்றிட்டாரு அப்படின்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுலேருந்து அப்படியே உங்களுக்கு நான் கன்வியூ பண்ணுறேன். போகலாம் மக்களை. நம்ம அப்படியே இப்போ வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலுக்கும் எலுமிச்சங்காய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடைங்க வாங்க. தேங்காயெல்லாம் உடைச்சாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். மழை வேற வர்ற மாதிரியே இருக்குது. இங்கே மழை வர மாதிரியே இருக்குது. டெக் லைனில் பூரா மழையாமா ப்ரோ. கோயம்புத்தூர் போகும்போது மழை இருக்கும்ல, அவங்கேயுமே இருக்காது. அப்படியா அப்படியா? ஹாய் சொல்லிடு ப்ரோ, லைட்டு போட்டு என்னன்னு சொல்றது. ஹாய் ஹாய் வணக்கம் சொல்லிடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து பயணிச்சு தென்காசி போக போகிறோங்க. ஸோ இவர் கூட தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஓ, யூடியூப். எஸ், யூடியூப் வீடியோ. ரோடு இப்படி குழங்குறனால அப்படி எரிச்சல் ஆகுது. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து பைபாஸ் பண்ணோம்னா வைங்களேன் நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அனுபவம் புதுசாக இருக்குது. அதாவது நம்ம வந்து ரெகுலராக பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம், அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்போம். ஆனால் இது ஒரு புது விதமான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லோடு வண்டியில் நம்ம வந்து பயணம் செஞ்சு போயிட்டுருக்கோம். ஆனால் இது நம்மளுக்கு புதுசு தான். ஆனால் ரெகுலராக வந்து தூக்கம் இல்லாமல் எல்லா டிரைவரும் வந்து கண்ணு முழிச்சு விடிய வரைக்கும் ஓட்டி அதை வந்து டெய்லி வந்து அதை ரிப்பீட்டடாக பண்ணுறது அப்படின்றது வந்து பெரிய விஷயங்க. நம்ம அப்பாவோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம நண்பர்களோ வந்து அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. 2 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லைனாலே எனக்கு கண் சொருகிறோம், கண்ணிலலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம எந்த வழியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பியூர்லேருந்து சேவூர்லேருந்து அவனாசி டு அப்படியே பைபாஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக போக போகிறோங்க. இடையில எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எங்கேயாவது அவுட்டரில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்நேரத்தில் நைட்டில் இருக்கிற கடையில் ஏகப்பட்டது இருக்குதுங்க இடையில. அது அங்கே போய் எப்படியாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ ராயர் வலையை கட்டுது இல்லை ப்ரோ, தினமும் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு? என்னோட அனுபவம் இல்லை, தினமும் போயிட்டு வர்றீங்க தன்னந்தனியா அப்படின்ற. கம்மலுங்க நீங்கள் வேற. பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. அதாவது புளியம்பட்டி வில்லேஜ் பசங்க. சப்போஸ் வந்து இவரோட ஐடியா செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணிட்டு வாங்க. நல்லா வீடியோ பண்ணுவார். நம்ம ஊருக்கார பையன் தான் இவருமே. சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆதரவை தேடி தான் நம்ம வந்து ஏதோ ஒரு மூளைக்கு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், மாற்றம் நிகழும் அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் நிற்காமல் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இன்றைக்கி பயணம் செஞ்சிட்ருக்க ஒரு பயணம் கூட. நாளைக்கு வந்து நம்ம ஒரு சில இடங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து டைம் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஒவ்வொரு இடங்களும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதை வந்து நான் இப்போவே ரிவீல் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் அதை தமிழ் டைட்டிலெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீடியோக்காக நான் அதை சொல்கிறேன். நாளைக்கு வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக போயிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ வந்து ஒரு விலாகாக நைட்டில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு லோடை கொண்டு போயிட்டு இறக்கிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு விலாகாக எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் சரி சரின்னு போயிட்டுருக்காங்க.
வெளியே வந்து இங்கே பாருங்கள் கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பேசுனா காற்றடிக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்னஸ் வந்து தெரியும். கர் அப்படின்ற சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பைபாஸ் போயிட்டோம் அப்படின்னா வைங்களேன் ஸ்மூத்னஸாக இருக்கும். இங்கே அங்கங்கே குண்டுங்குழி, அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் உங்களுக்கு அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இடையில போய் உங்களுக்கு சாப்பிடும் போதும் உங்களுக்கு நான் அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேன். வாங்க போய் பார்ப்போம். அங்கங்கே மழைன்றதுனால எல்லா பக்கம் நீங்கள் மழை, எல்லாம் நிறைய மழை பெஞ்சிருக்க மாட்டேன். தூத்துக்குடி மக்களே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. நம்ம அப்படியே அவனாசி பல்லடம் வழியாக வந்து இப்போ குண்டடம் தாராபுரம் பைபாஸ் வழியாக வந்து அப்படியே போயிட்டுருக்குங்க. இனி அப்படியே தாராபுரம் லைனில் அப்படியே போயிட்டு ஒட்டஞ்சத்திர வழியாக ஸோ மதுரை அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படியே போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே பயங்கர மழை. இங்கே லைனில் வந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவ்வளோக்கா மழை இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து வித்தியாசமாக சேஞ்ச் ஆகுது. இப்போ திடீர்னு வந்து மழை பெய்யுது, ஆனால் மத்தியானம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. அப்புறம் நைட் ஆனால் குளிருது. என்ன கிளைமேட்டுன்னே தெரில. காலநிலை வந்து அப்படியே சுத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. ஃப்யூச்சரை நோக்கி போகிறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம வந்து காலநிலையும் சேர்ந்து அது வந்து மாறிட்டுருக்கு. ரெகுலராக இல்லாமல் வித்தியாசமான ஒரு நிலைகளை வந்து அது வந்து பரிமாண வளர்ச்சி அடையுதோ அப்படின்னு தோணுது எனக்கு. இப்போ இங்கே வந்து லோக்கல்லையே வந்து சாப்பிட்டாச்சுங்க. இன்னி சாப்பிட்டனால வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறோம். பாருங்கள் காலையில் போயிட்டு அப்படியே ரீச் ஆகிடுவோம். பாருங்கள் எங்களை மாதிரி எத்தனை வண்டி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஏகப்பட்ட வண்டி இதே மாதிரி தாங்க. நைட்டு நாங்கள் உங்களுக்கு அப்ளையா சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ராப்பகலாக ஓட்டி போகக்கூடிய மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். காதமலை ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். விடியும் போது கரெக்டாக நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். மக்களே வந்து ஒரு வழியாக நம்ம தென்காசி வந்து வந்துட்டோங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போது நம்ம சுரண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம கூட வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து லோடு இறக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டார். நம்ம வந்து அப்படியே கிளம்பி அப்படியே வந்து சுரண்டையிலேருந்து அந்த பஸ் பிடிச்சி தென்காசிலேருந்து இப்போ நம்ம விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பயணத்தில் பார்க்கக்கூடிய முதல் கோயில். ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான கோயிலுங்க. அதாவது அந்த காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது தாங்க இந்த அற்புதமான காசி விஸ்வநாதர் கோயில். காசிக்கு போக முடியாதவங்க ஸோ இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணால் அது அங்கே போய் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்கே வந்து கும்பிட்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு கோயில். இங்கே இருக்கக்கூடிய கோபுரத்தில் தாங்க ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து ஆரியங்காவு வழியாக வந்து இந்த நுழைவாயிலில் உள்ள போதான். இப்போ நம்ம போய் அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி நின்றாலுமே நம்மளை வந்து உள்ளே தள்ளும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு போய் அங்கே நின்றோம்னா வைங்களேன், பின்னாடி உள்ளேருந்து வெளியே நின்றோம்னா வெளியே தள்ளும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலைங்க. அதனால தான் வந்து இங்கேருந்து பேசுகிறேன். ஒரு சில ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படி அங்கங்கே போடுறேன். இப்போ நம்ம அடுத்த பிளேஸ் வந்து குற்றால ஈஸ்வரருக்கு போக போகிறோம். இன்னும் சாப்பிடல. எங்கேயாவது சாப்பிட்டு போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து போயிட்டு அங்கே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். மக்களை இப்போ வந்து நம்ம குற்றாலம் வந்துட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரரை நம்ம தரிசிக்கலான்னு வந்துட்டோம். ஸோ இது நம்ம பயணத்தில் 2வது இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பள்ள மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் பக்கம்னு சொன்னாங்க. நம்ம வந்து தென்காசியிலேயே வந்து பஸ் பிடிச்சி இங்கே வந்துடலாங்க. இங்கே வந்து வர்றதுக்கு 10 ரூபா மினி பஸ்ஸில். ஸோ வந்து இறங்கிட்டு குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் இங்கேருந்து போயிட்டு லெஃப்ட் சைடு போனோம்னா குற்றாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பாலத்தை தாண்டின உடனே அப்போ எனக்கு தெரிஞ்ச அதுவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். கைஸ், கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆவோடை பாருங்கள், எவ்வளோ அடி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவே 1/2 அடி. எனக்கு தெரிஞ்சு இதுவே 3 அடிக்கு மேலே வரும், 5 அடிக்கு மேலே வரும். நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு சில சிலைகள்லாம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள்.
பாருங்கள் யாழி சிற்பங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கத்தி மேலே உட்காந்துட்டு, அதாவது உட்காந்துட்டு கத்தியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல அந்த மாதிரி ஒரு சிற்பம். இங்கே வந்து நந்தி. ஓ ஓகே 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 கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானை இருக்குது பார்த்தீங்களா இங்கே. ஸோ அந்த ஆவுடைக்கான ருத்ரபாகம் இதுதான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ அதுதான் இங்கே வந்து இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குண்டான நந்தி தாங்க அங்கே இருக்கக்கூடிய பின்னாடி இருக்க சிலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இதுதாங்க குற்றாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி வந்து அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கு. அந்த அருவி வந்துட்டு இருக்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய கோயிலையும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பாருங்களேன், ஒரு என்ன ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு சினிமேட்டிக் ஃப்ரேம் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் நேச்சுராக உங்களுக்கு நான் இதை காட்டிகிட்டு இருக்கேன். மக்களே, குற்றாலத்தில் வந்து ஒரு வழியாக குளிச்சாச்சுங்க. இங்கே வந்து குற்றாலீஸ்வரரை தரிசிச்சாச்சு. ரொம்பவுமே ஒரு அமைதியான இடங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் நம்மளும் போயிட்டு அப்படியே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நீ அடுத்த ஸ்பாட், அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்து பயணித்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சாப்பிடல, எங்கேயாவது போய் சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. இந்த கோயில் வந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில அந்த தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுது பார்த்தீங்களா, அங்கே பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குதுங்க. அந்த சிற்பத்து மேலே அந்த தண்ணி வந்து விழுகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்ட நினச்சேன். பட் ஆனால் உள்ளே எங்கேயும் வீடியோ எடுக்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் அவுட்லையாவது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். பாருங்கள். எவ்வளோ பெரிய கோட்டை சுவர் மாதிரி இருக்குது பாருங்கள். கைஸ், ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம சங்கரங்கோயிலில் இருக்கிறோங்க, தென்காசி பக்கத்தில். காலையில் வந்து நம்ம குற்றாலத்தில் லாஸ்ட்டாக பேசியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி இப்போ வந்து நம்ம சங்கரங்கோயில் வந்துட்டோங்க. இங்கே எதை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன இடத்த பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி தாங்க இங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். 18 சித்தர்களில் ஒருத்தரான பாம்பாட்டி சித்தர் அவர் வந்து இந்த இடத்துல தான் ஜீவசமாதியானதாக சொல்லப்படுதுங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தியை சிறந்த முறையில் வந்து மக்களுக்கு எடுத்துரைத்தவர். ஸோ அவரோட இடத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஒரு 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஏதாவது சட்டை ஏதாவது போட்டு போனோம்னா சட்டை கழட்டிட்டு தான் உள்ளே வர சொல்கிறாங்க. போயிட்டு அங்கே நிம்மதியாக கும்பிட்டு அப்புறம் நம்ம திரும்பி வந்துக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கிளம்புறதாங்க ஐடியா. இப்போ வந்து எல்லா பக்கம் காலையிலேருந்து சுற்றியாச்சு. வீடியோ ஃபுட்டேஜ் தான் நான் உங்களுக்கு கம்மியாக கட்டியிருப்பேன். நான் அலைஞ்ச ஆளாக வந்து பயங்கரமாக அலைஞ்சிருக்கேன். இப்போ சாப்பிட்டேன், இப்போ தான் வரும்போது சாப்பிட்டேன். இனி போயிட்டு நம்மால் வந்து லோடு ஏற்றிட்டு இங்கே வந்துட்டாப்ல, இந்த ஊரில் தான் இருக்கார். ஸோ அவர் கூட ஜாயின் பண்ணி நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம். அங்கே ஏதோ ஒரு பிளேஸஸ் இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா ஊருக்கு கிளம்புறதாங்க ஐடியா. வாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். எடுத்தார்கள் வீசிருங்க. மக்களே, இப்போ வந்து நம்மளோட பயணம் ஒரு வழியாக நிறைவடைகிறது. 2 நாளில் வந்து நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். அதாவது புதன்கிழமை நைட்டு வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து ரீச் பண்ணிட்டேங்க. எஸ், இந்த 2 நாள் பயணத்தில் நிறைய அனுபவங்கள், பல இடங்களுக்கு போய் சுற்றினோம், வந்தோம், வச்சோம். நல்லா இருந்ததுங்க. இந்த ஒரு ட்ரிப் வந்து எப்போவுமே வந்து நம்ம பஸ்ஸில் அது இதெல்லாம் போயிட்டு, இந்த ட்ரிப் வந்து லோடு வண்டியில் போயிட்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வகி பாய்.